ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை ரசமும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குக்கரில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கிளாஸ் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாவே போதும். உங்களுக்கு வேணும்னா ஒரு விசில் விட்டுக்குன்னு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு, இதை வடிகட்டிக்கலாம். அதே குக்கரில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்திட்டு கழுவி வச்சுருக்கிற கீரையை சேர்த்திக்கலாம். நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். மூடிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு, இதை வடகட்டிக்கலாம். வடகட்டின தண்ணியில் தான் ரசம் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வடகம் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வடகம் கலர் மாறினதுக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கீரையை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ வகையான கீரைகள் சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் அப்படியே 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இதை அப்படியே சாப்பாட்டு மேலே வச்சு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாடியில் 4 to 5 வரமிளகாய் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். 4 to 5 பூண்டு சேர்த்தி நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிச்சாறில் சேர்த்திக்கலாம். அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு கடாயில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிச்சாறை சேர்த்திக்கலாம். கீரையை வேக வச்சு வடிகட்டின தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடலாம். கொதி வந்துடுச்சு, வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் ரெடி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை ரசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். சாப்பாட்டில் அந்த முருங்கைக்கீரையை வச்சு மேலாக்க எண்ணெய் ஊற்றி இப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டை போட்டு ரசத்தை ஊற்றி அப்படியே முருங்கைக்கீரை பொரியல் பக்கத்தில் வச்சு ரெண்டும் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.